வந்து பயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து போதிய அளவுக்கு தூர் கிளைப்புகள் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். அது மாதிரி நம்முடைய மருந்தை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சார் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நம்ம அதையும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது வளர்ச்சி குறைவாக இருந்த பகுதிகளுக்கு வந்து நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் ப்ளஸ் மல்டிவிட்டமின் அந்த மாதிரியான மருந்துகள் மற்றும் நுண்ணூட்ட மருந்துகள் இதெல்லாம் வந்து கொடுத்து அது போதிய அளவு நல்ல வளர்ச்சி வர மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் வந்து அது நல்ல திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி விவசாயி வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அறுவடைக்கு தயாராகி நல்ல மகசூல் கொடுத்துருக்குது. அவங்க விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வீடியோ வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ தூரம் வந்து மருந்து நல்லா இருந்துச்சு, அதாவது குறைந்த விலை, அது மாதிரி நிறைவான தரம் மற்றும் வந்து பயிரினுடைய வளர்ச்சி ஒரு தீவிரமான வளர்ச்சி வந்து நம்ம ரெகுலராக பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த மருந்துகள் ஏற்கனவே தெரியும், நம்ம வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம், அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் வீடியோவிலேயே. மல்டிவிட்டமின் ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ட், அது மாதிரி வந்து சாப்லேசர் போன்ற மருந்துகள், அப்புறம் வந்து கடல் பாசியில் செய்யக்கூடிய உரங்கள் மற்றும் தெளிப்பு மருந்துகள், ஜிப்ரலிக் ஆசிட் போன்ற மருந்துகள்லாம் வந்து கொடுக்குறத பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல சரியாக வந்து அதை பயன்படுத்தினது தான் முக்கியமான விஷயம். அது மாதிரி வேர் வளர்ச்சி தூர்களைப்புக்கான மருந்துகள்லாம் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையும் வந்து இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் நாயோட்டை கிராமம் பண்ணைப்பட்டியில் இருக்கும் பழனிசாமி பேசுகிறேன். நான் வந்து தெண்டல் ஆர்கானிக்கில் தான் வாங்கி இயற்கை மருந்து அடித்தேன். நான் இயற்கை விவசாயி. நெல் மகசூல் வந்து ஓரளவுக்கு தெண்டல் ஆர்கானிக்கில் வாங்கினது. சார் வந்து அக்ரியில் இருக்கிறதுனால அவருக்கு எந்த நேரத்தில் என்ன மருந்து என்ன ஸ்டேஜில் பயிர் இருக்குங்கிறத பார்த்து கரெக்டான மருந்து கொடுத்தாங்க. அந்த கரெக்டான மருந்து அடித்ததில் வந்து எனக்கு ஓரளவுக்கு 2 வயல்லையுமே மகசூல் பரவாயில்லைங்க. 1 ஏக்கர் அடிச்சிருக்கேன். இந்த 1 ஏக்கரில் நல்ல விவசாயம், நல்லா ஓரளவுக்கு மகசூல் ஓரளவுக்கு. இந்த கதிரை பாருங்கள், இந்த கதிரில் கிட்டத்தட்ட 250 to 300 நெல்மணி சராசரி இருக்குது. இது மட்டும் இல்லை, வயலுக்குள்ளே உள்ளே இருக்கிற கருதும் அதே மாதிரி ஒரே சீராக இருக்குது பாருங்கள். இந்த உள்ளே ஒரே சீராக இருக்குது பாருங்கள், ஒரே சீராக இருக்குது பாருங்கள். தனித்தனியாக காட்டுறேன், தெரியுங்களா? ஒரே சீராக இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வாலிப்பாக இருக்குதுங்க. இதில் இடையில வந்து நான் ஒரு சாருக்கு வீடியோ எடுத்து போடாமட்டேன். 1 2 இந்த வெண்பூட்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து நான் செஞ்ச தப்பு. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அந்த குருத்து புழுங்கிறது எனக்கு தெரியாது. சார்கிட்ட வீடியோ எடுத்து போடல, அதனால் வந்து இந்த வெண்பூட்டு வந்துடுச்சு. பட்டு கதிரெலாம் நல்லா வாலிப்பாக இருக்குது. தெண்டல் ஆர்கானிக்கில் வாங்கி அடித்தது